Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டோம்னா உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிற வரலாம் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். 4 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நோ நீட் டு பே மந்த்லி $499 பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மந்த்லி $499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாடா ஸ்டீல் 4th கேனல் ஸ்ட்ராட்டஜி பற்றி இன்னும் ஒரு லைவாக, அதாவது நம்ம க்ரூட் ஆயில் பார்க்குறீங்களா, க்ரூட் ஆயில் சில்வர் அதெல்லாம் பார்த்துட்டு வருதுங்களா, அதே மாதிரி இந்த டாடா ஸ்டீல் 4th கேனலில் சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்குது, அதில் லைவில் கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேங்க. இன்றைக்கி அதை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஸ்டீல் வந்து டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் வந்து 4th கேனல். ஓகே, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 1 2 3 4 4th கேனல் சைஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் 4 பாயிண்ட்ஸ். ஓகே, 4 பாயிண்ட்ஸ் இருக்கணும், மினிமம் வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, எப்போ அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து 400 சம்திங் இருந்தப்போ வந்து அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி இருந்து இப்போ படிப்படியாக வந்து 600 சம்திங் ஸ்டாக் வந்துருச்சு. ஓகேங்க, ஸோ இந்த டைமில் வந்து 4 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து என்ன அளவுக்கு ஸ்டாப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு 7-8 இருந்தால் வேணா விட்டுடுங்க. ஓகே, 7 வந்துச்சு, வேணா விட்டுங்க. அது ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுத்து நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் டாடா ஸ்டீலில் கிடையாது. டாடா ஸ்டீலில் பொறுத்தவரை 4 to 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை விட அதிகமாக ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ட்ரேடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரேஷியோ கம்மியாகிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெய்லி லைவில் ஏன் அப்லோட் பண்ணுறது ரெடியாக இருக்குன்னா சின்ன கன்ஃபியூஸ்லாம் வந்து கிளாரிஃபிகேஷன் ஆகும். ஸோ இந்த பஃபர் பேஜ் எவ்வளோ வைக்கணும், எவ்வளோக்கு நம்ம சேல் பண்ணலாம், எவ்வளோக்கு பை பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் நம்ம வந்து லைவில் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து 7 பாயிண்ட்ஸில் 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்காதீங்க, 7 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ட்ரேட் பண்ணால் எப்படி பண்ணலாம்? அது ஒரு வேளை ப்ரைஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா பஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பஃபர் ப்ரைஸ் இல்லாமல் இதில் ட்ரேட் கிடையாது. பஃபர் ப்ரைஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ் ஆகிடுது. ஓகே, 30 பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட 8 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பஃபர் ப்ரைஸ் ஆகிடுது. ஸோ இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க. நமக்கு சைஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ், ஏன்னா இப்போ 600 சம்திங் ரேட் ஓடிட்டுங்களா, 4லேருந்து 1 பாயிண்ட் ஜாஸ்தி பண்ணிக்கங்க. 5 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா பஃபர் ப்ரைஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 5.66 அது மாதிரி வந்துடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது வந்து இந்த ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு டெமோக்காக காமிக்கிறேன். டாடா ஸ்டீல் 4th கேனல் ஸ்ட்ராட்டஜி தான் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக காமிக்கிறேன். இது கூட உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தது அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே வருது, நம்ம என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன கண்டிஷன் ஆக போகுதுன்றத உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இது வந்து பிரேக் அவுட்டாக இருக்குது. பிரேக் அவுட்டாக ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக மேலே போயிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வந்து நம்ம இந்த இடத்துல போட்டலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லைவில் பண்ணி காமிக்கிறேன் டாடா ஸ்டீல். இது வந்து எவ்வளோ 8 பாயிண்ட்ஸ் இல்லைங்க. டார்கெட் வந்து 1:1 ரேஷியோ வைக்கணும். பெருசாக வச்சா பிரச்சனை, ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு நல்லா சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இது ரிஸ்கி ட்ரேட் அமையும். இது மாதிரி பெரிய கேனல் சைஸ் தான் ரிஸ்கி ட்ரேட். சின்ன கேனல் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட், ஏன்னா இந்த அளவுக்கு பிக் பண்ணுறது ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த 8 பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஸ்டீல் பை சைட் ட்ரிகர் ஆகிருக்கு. ஃபோர்த் கேனில் 1 2 3 4 4th கேனில் வந்து பை சைட் ட்ரிகர் ஆகிருக்கு. நம்ம சேல் சைட் ட்ரிகர் ஆகுன்னு பார்த்தோம். ஏன்னா மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணி கீழே வருதுன்னு பார்த்தோம். ஆனால் இது வந்து மேலே பை சைட் போய்ட்டுருக்கு. ஓகேங்களா? அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப பார்த்து கவனமாக இருங்க. ஏன்னா மார்க்கெட் எப்போ தான் ரிவர்ஸ் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆனால் இந்த நாலேஜ் இல்லாதவங்க இந்த இடத்துல பை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பை பண்ணதாகவே இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எதுவும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா?
அதாவது டிசிப்ளினை கற்றுக்கணும், ஸ்டாப் லாஸை கொடுக்க கற்றுக்கணும், டார்கெட் எல்லாம் ஹோல்ட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கிறதுக்காக டாடா ஸ்டீல் 4th கேண்டில் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்குது. பெரிய ஸ்டாப் லாஸ் அதுக்காக தான் வேணாம், அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதான். ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ 8 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் பை ஆகிடுச்சுங்க, கீழே வசலும் உங்களுக்கு 8 பாயிண்ட் வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஸ்டீல் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் சைடு போயிட்டுருக்கு, இன்னமும் போகல. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. திரும்ப ஒரு ரிட்டர்ன் வரலாமா இல்லை கண்டினியூ போகலாமான்றது ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு டாடா ஸ்டீலில் வந்து ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா 200 EMA இங்கே இருக்குது. ஸோ இந்த டச் பண்ணுறதுக்காக போகலாம், ஓகேங்களா. மிச்சப்படி மார்க்கெட் நெகட்டிவ் தான் இருக்குது டாடா ஸ்டீல் பொறுத்தவரை. ஏன்னா வந்து கீழே வந்து ஃபால் ஆகிட்டு கரெக்ஷனுக்காக கீழே போயிட்டுருக்குது. இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம பொசிஷனில் சப்போஸ் தெரியாமல் நம்ம மாட்டிக்கிட்டா கூட இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கற்றுக்குங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் லேர்னர்ஸ் புதுசாக இருந்தீங்கன்னா கூட சின்ன சின்ன ட்ரா பண்ண கற்றுங்க. ரெசிஸ்டன்ஸ் எங்கே போகணும், எங்கே ட்ரா பண்ணணும், எங்கே ரீடெஸ்ட்மெண்ட் ஆகும், சின்ன சின்ன விஷயம் கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் இதே மாதிரி லைவில் உங்களுக்கு விவரமாக க்ளீனாக போடணும் அப்படின்னா உங்களுடைய லைக்ஸை பொறுத்து தான் கண்டினியூவாக வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் செய்யப்படும். அதே மாதிரி உங்களுடைய இந்த வீடியோ எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கும் வீடியோஸ் வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கப்படும். யாரும் நம்ம வீடியோ பார்க்கல, நம்மளோட வீடியோ யாரும் லைக் பண்ணல அப்படின்னா வீடியோஸ் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட நம்ம 700 வீடியோஸ் வந்து டச் ஆக போகுது. நம்மளோட வீடியோ டோட்டல் வீடியோ வந்து 700 டச் ஆக போகுது. எல்லாம் உங்களுடைய ஆதரவு தான் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து அதே மாதிரி ஆதரவு அளிக்கமாக வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த 499 யாரெல்லாம் பே பண்ணலையோ அவங்களுக்கு ஒரு 10 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் பே பண்ணுங்கள், இல்லைனா ரிமூவ் பண்ணிவிடுவீங்க. இல்லை ஒருவேளை உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணால் நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க இந்த மெசேஜை, ஓகேங்களா. அதாவது ப்ரைமில் யாரெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வாலட்டிலிட்டி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் கூட எஸ்எல் ட்ரிகர் ஆச்சு, உங்களுக்கு ப்ரைமில் சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். பேங்க் நிஃப்டி இது பாருங்கள், இந்த சேல் கொடுத்துருந்தேன், சேல் போயிட்டு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு. இது பிஃபோர், அதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணியிருந்த மெசேஜ். ஏன்னா இது நல்ல ஒரு ஃபாலிங் இருந்ததுனால ரீட்ரெஸ்மெண்ட்க்கு மேலே போயிருந்தது, கரெக்ஷன் வரும்னு பார்த்தோம், வந்தது. ஆனால் திரும்ப வந்து மேலே நம்மளுடைய ப்ரைஸ் வந்து ஃபுல் டார்கெட் போல் ஒரு 75% தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலே எஸ்எல் ட்ரிகர் ஆச்சு. இருந்தாலும் 75% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாமே அப்படிலாம் கிடையாது. ஸ்டாப் லாஸ் இஸ் ஸ்டாப் லாஸ், ஓகே. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது. 75% ப்ராஃபிட் போச்சு, அங்கேயே புக் பண்ணியிருக்கலாமே, இங்கேயே புக் பண்ணியிருக்கலாமே, அதெல்லாம் அன்னெசரி டாக் விட்டுடுங்க, அதெல்லாம் தேவையில்லை, இக்னோர் பண்ணிடுங்க. ஸ்டாப் லாஸை அக்செப்ட் ஒத்துக்குங்க. யாரெல்லாம் ஸ்டாப் லாஸை ஒத்துக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வருவீங்க. ஸ்டாப் லாஸ் ஒத்துக்காமல் மனசு வலிக்குது, நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன், ஆவரேஜ் பண்ணி என்னுடைய லாஸை கவர் பண்ணிக்குவேன், இல்லை குவான்டிட்டி டபுள் பண்ணி இது பண்ணிக்குவேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ்னால் ஒரு பணியோடு ஏற்றுக்குங்க. ஓகே, என்னோடய மிஸ்டேக்ஸ் ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒத்துக்குங்க, ஓகே. இதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் போயிட்டு இருக்குங்க, மேலே போயிட்டு கொஞ்சம் இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்து கிட்ட திரும்ப வந்து 663 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சா, அக்செப்ட் ஒத்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி டைம் வந்து 11:32 ஆகுது. நம்ம ப்ரைஸ் வந்து என்ட்ரி ஆன இடம் வந்து 945. எவ்வளோ நேரம் நம்மளுடைய பேஷன்ஸை ரொம்ப 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 சோதிக்கும் மார்க்கெட். இதெல்லாம் நீங்கள் தாங்கி பிடிச்சி வாழ்க்கையில் மேலே வந்தால் தான் சக்ஸஸ் வர முடியுமே தவிர ஒரு கேனில் நம்ம இந்த ரெட் கேனில் ஏன் நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டேன்னா எவ்ரி கேனில் வந்து டைம் எடுத்துக்கும். இந்த ஏரியா வந்து உங்களுக்கு கீழே ஃபால் ஆகிற மாதிரி தெரியும். ஓகே, நம்மளை ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆக போதும் அப்படின்னும், திரும்ப வந்து மார்க்கெட் மேலே ஓகே நம்மளுக்கு பாசிட்டிவ் ப்ராஃபிட் சைடு போதும், திரும்பவும் கீழே வரும், திரும்பவும் மேலே போகும். இது மாதிரி வந்து மார்க்கெட் உங்களுக்கு டைரக்ஷன் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஒரு கிமிக் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் எதையும் நீங்கள் நம்பாதீங்க. உங்களுக்கு எது ப்ராஃபிட்டோ லாஸோ ரெண்டுத்துல எதுனா ஒன்று, வெற்றியோ தோல்வியோ. இந்த கோழையாக மட்டும் இருக்கக்கூடாது ட்ரேடிங்கில், ஓகே. கோழைங்கன்னா யாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இவ்வளோ தூரம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ 1 hour கழிச்சு கொஞ்சம் ப்ராஃபிட் வரும், அப்பாடா போதும் அப்படின்னு வந்துடுறாங்களே, அவங்க தான் பெரிய கோழைங்க மார்க்கெட்டில். அவங்களுடைய பணத்தை என்றைக்கா இருந்தாலும் 0 பண்ணிட்டு போவாங்க, அந்த எந்த டவுட்டும் கிடையாது. ஒன்று அவங்களுடைய தைரியமாக இருங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வாங்க, பரவாயில்ல. அதை விட ஒன்று உங்களுடைய ப்ராஃபிட் வரட்டும், இல்லை உங்களுக்கு லாஸ் ஸ்டாப் லாஸ் வரட்டும். இந்த மீடியம் லாஸ் மீடியம் ப்ராஃபிட் பயத்தில் வெளியே வர்றது, என்ன ஆகுமோ பயப்படுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை மார்க்கெட்டில் விட போகிறீங்க, பெரிய அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல, தயவு செஞ்சு விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட் விட்டுடுங்க, வேறு வேலையை பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு டைம் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 30 ஆகுது, இன்னும் நமக்கு ப்ராஃபிட்டும் வரல.
ஸ்டாப் லாஸ் ஆகலை, கிட்டத்தட்ட காஸ்ட் டு காஸ்ட் அந்த ரேஞ்சில் திரும்ப வந்து மேலே போச்சு, திரும்ப வந்து மேலே இந்த மாதிரி ரேஞ்சில் போய்ட்டுருக்கு. வெயிட் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் இன்றைக்கி அதாவது டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் எண்ட் டைம் கூட ஆகிடும். நீங்கள் 3:15 என்ன இருக்குதோ 3 o'clock க்ளோஸ் பண்ணிக்கங்க, பரவாயில்ல. அந்த இடத்துல பொசிஷன் இருக்குதோ அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது என்னத்துக்கு அந்த வீடியோ நான் போடுறேன்னா, அந்த 4th கேன் ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக. ஆக்சுவலாக வந்து இது ஸ்டாப் லாஸ் பெருசு, இதில் ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்னொரு டைம் சொல்கிறேன், இது எக்ஸாம்பிள் சாம்பிளுக்காக இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுன்றதுக்காக போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 8 rupeesலாம் ஸ்டாப் லாஸ்லாம் கொடுக்க முடியாது. 5 points மேக்ஸிமம், அதுவும் 5 points தான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுமே தவிர 8 pointsலாம் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. ஸோ 5 points கேனில் அமைஞ்சா இது மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாஸ் பண்ணுறேன் உங்களுக்கு திரும்பவும். ஃபைனலாக நம்மளுடைய டார்கெட் கிட்ட வருது. இன்னொரு 2 points தான் நம்ம டார்கெட் ஹிட் ஆகும். டைம் வந்து இப்போது 1 o'clock 12:59 ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் பேஷன்ஸாக வெயிட் பண்ண பாருங்கள். ஓகே, ஐ திங்க் டார்கெட் அச்சீவ் ஆகிடும் கிட்டத்தட்ட. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ட்ரை பண்ணுறது, பிரேக்கும் பண்ணிடுச்சு. இன்னும் 1 point. இன்னொன்று சொல்ல சார், டார்கெட் கிட்ட ஒரு 5 points, ஒரு 95 points மேலே இருந்துன்னா நீங்கள் டார்கெட் புக் பண்ணிடலாம். அது 60-70% விட இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறது எவ்வளோ மேல். ஓகேங்களா? ஸோ 95% கிட்ட ஒரு 10 பைசா, ஒரு 30 பைசா, 20 பைசாவில் டிஃப்ரெண்ட் டார்கெட்டில் கெட்டது இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டார்கெட் புக் பண்ணிடலாம். இதில் பெரிய விஷயம் கிடையாது, இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது பெரிய விஷயம். ஸோ இந்த இடத்துல டார்கெட் வருது அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிறது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த பக்கம் நம்ம 200 EMA சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 200 EMA நம்ம லைன் கிராஸ் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ நம்ம புக் பண்ணுறது பெட்டர். 5 minutes சார்ட்டில் போடணும் இல்லைங்களா அது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு லைவில் உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.